Hi friends, பார்த்தீங்கன்னா BBL மேட்ச் நம்பர் 11 சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்குமான மேட்ச். இந்த மேட்சோட ஃபுல் ப்ரிடிக்ஷன், எந்தெந்த பிளேயர் கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயர் டீம் ஆப்ஷன் இருக்கிறாங்க, எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணலாம், எந்தெந்த பிளேயர் வந்து சிவிசி ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, இங்கே எந்தெந்த பிளேயர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். டோட்டல் மேட்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 62. அதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 30யும் செகண்ட் வின் பண்ணவங்க 30யும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் டை ஆயிருக்கு. அதே மாதிரி பிலோ ஸ்கோர் 150 22 டைம்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல மேக்ஸிமம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 150க்கு பிலோ தான் வந்திருக்கு. சேசிங் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கு. ஸ்பின்னு கொஞ்சம் ஒர்க் ஆகாத கண்டிஷன் வர்றப்போ தான் சேசின் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லைனா சேசின் டஃபா இருக்கு. எபோவ் ஸ்கோர் 190 பார்த்தீங்கன்னா வெறும் 8 டைம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 150 to 160 வர்றதுக்கான வாய்ப்பு தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸ்ல வந்து மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 169 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை சிட்னி சிக்ஸர்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் 151 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. தண்டரால சேஸ் பண்ண முடியாம அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இங்க நடந்த ரீசெண்ட் மேட்சஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் லாஸும் ஆயிருக்காங்க. விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னா 14-15 விக்கெட் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் வந்து விழுது. சேசிங் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி லாஸ்ட் பால் வரைக்கும் போய் தான் வின்னும் பண்ணிருக்காங்க. இந்த 2 டீமுக்குமான ஹெட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒன் சைடா வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியும் 1-2 டீம் போடலாம். ஏன்னா மெயின் பிளேயர் அபவுட் இந்த மாதிரியானவங்க வெளியவும் போறாங்க. ஸோ இப்போ இந்த வென்யூவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் 61 மேட்சஸ்ல 39 வின் பண்ணி 32 லாஸ் ஆயிருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்தவரை 10 மேட்சஸ் பிளே பண்ணதுல 4 வின் பண்ணிருக்காங்க, 10 லாஸும் இந்த வென்யூல ஆயிருக்காங்க. இங்க நடந்த லாஸ்ட் 4 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 15 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் 7ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8ம் தான் இப்போ ரீசெண்டா நடந்ததுல எடுத்திருக்காங்க. ஆனா ஃபேசர்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. கட்டர் வேரியேஷன் போடுறவங்க இந்த பிச்சை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான பவுலரா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் டீமை பொறுத்தவரை பென் டக்கெட் வந்து உள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லும் லாஸ்ட் மேட்ச்ல உள்ள வந்துட்டாங்க. ஸோ இப்போ வேற ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வேணா பண்ணுவாங்க, இல்லைன்னா சேம் லைனப்ல தான் போவாங்க. உசாமா மிரும் இந்த மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிட்னி சிக்ஸர்ஸ்ல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா சீனா புட் வந்து டெஸ்ட் மேட்சஸ்க்கு போற மாதிரியான விஷயம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக ஹைடன் கேர் உள்ள வரலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து கண்டிப்பா ஜாக்சன் பேட் இந்த மாதிரியான பிளேயரை வந்து 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பா டீமுக்குள்ள இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்குமான இந்த மேட்சோடைய வென்யூ ப்ராக்ரஸ் பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிட்னி கிரவுண்டு வந்து பேட்டினுக்கும் பவுலினுக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் ஆகிற பிச்சு தான் இருக்கு. அதே மாதிரி யாருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும்னா வேரியேஷன் போடுற ஃபாஸ்ட் பவுலர், எந்த பவுலர் வேரியேஷன் பண்ணுறாங்களோ அந்த பவுலர் கட்டர் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பவுன்ஸ் போடுறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்ல சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் மேக்ஸிமம் இந்த லெக் ஸ்பின்னருக்கு இந்த வென்யூ போத் இன்னிங்ஸ்லையுமே கொஞ்சம் மேட்ச் ஒரு மிட் ஓவர் போகும்போது ஒரு 10 ஓவருக்கு மேலே போகிறப்போ நல்ல 2 இன்னிங்ஸ்லையுமே சப்போர்ட் ஆயிருக்கு. ரீசெண்டாக பார்க்குறப்போ சேசிங் வந்து இங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. சேசிங் அப்படியே வின் பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பிச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சப்போஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் பிடிக்கிறாங்கன்னா 1 விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் இல்லாமலே அவங்க போயிடுவாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் டீம் பிடிக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 1 விக்கெட் to 2 விக்கெட் விழ வாய்ப்பாயிரும். அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸும் கண்டிஷன் இருக்கு. சிட்னி சிக்ஸர்ஸ் பிடிக்காங்கன்னா மேக்ஸிமம் 1 விக்கெட் விழலாம், இந்த விக்கெட் இல்லாமலே அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். இப்போ இந்த இதுல ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இருக்கு. ஆல்ரவுண்டர்ல மார்க்கஸ் ஸ்டாய்னஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்வர்ட்ஸும் இருக்கிறாங்க. 2 பேருமே இந்த வென்யூல
அதாவது ஸ்டாய்னஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எட்வர்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பவுலிங் போட்டு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பேட்டிங் பண்ணி வர்றது கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் 2 பேர் இருக்காங்க. இப்போ சப்போஸ் 2 பேருமே ட்ரீம் டீம் வராங்கன்னா கண்டிப்பாக சிவிசி மாறுறதுக்கு கூட மாறிடும். இல்லைன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளதான் ஒரு சிஓ விசிஓ ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில ஒரு சி இல்லைன்னா விசி மேக்சிமம் இந்த மேட்ச்ல வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 75 to 100லையும் ஒரு சிவிசியும், அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிலோ இருக்கிற பெர்சன்டேஜ் கேட்டகரியில 50 to 75, 25 to 50, 0 to 25க்குள்ள ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு இதுல சி வந்துச்சுன்னா இன்னொன்னு விசி அந்த இதுக்கு மாறும். இல்ல அதே மாதிரி இல்ல சி வந்து லோ பெர்சன்ட்ல வந்தா இது ஹை பெர்சன்ட்ல மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இந்த மேட்ச்ல இருக்கு. இப்போ இந்த கேட்டகரியில பொறுத்தவரை பிளேயிங் 11ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது 5 பேர்னா இதுல மேக்சிமம் 4 பேர் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மிலின் வந்து ஒன்னு பிளே பண்ணலாம், இல்ல பிளே பண்ணாமலே போகலாம். இப்போ இதுல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பவுலிங் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து உறுதி பண்ணிடலாம். அதே மாதிரி மேக்ஸ்வெல் பொறுத்தவரை அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது இந்த கிரவுண்ட்ல நல்லா பண்ணிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸோட பொதுவாக சேசிங் நல்லா பண்ணுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணிட்டு பவுலிங் போடுறப்போ இங்க நல்லா பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இதுல மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேட்டகரியில மிலின் வந்து இல்லைன்னா இந்த இடத்துல டுவார்ஷியஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. இப்போ மேக்ஸ்வெல், ஸ்டாய்னஸ், டுவார்ஷியஸ் இந்த 3 பேர்ல நம்ம ஜிஎலுக்கு வந்து ரிஸ்கா எடுக்கிறதா இருந்தா இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தங்களை லீவ் பண்ணணும். லீவ் பண்ணி தான் போகணும். அப்படி இதுல யாரை லீவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாய்னஸை லீவ் பண்ணக்கூடாது. நீங்க மேக்ஸ்வெல், டுவார்ஷியஸ்ல தான் ஒருத்தங்களை லீவ் பண்ற மாதிரியான கண்டிஷன் வரும். ஸோ இதுல இப்போ டிடிக்கு மேக்சிமம் ஸ்டாய்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிரும். மில்லின் இல்லைன்னா டுவார்ஷியஸ் கூட இந்த இடத்துல வந்துருவாரு. செகண்ட் பவுலிங் இங்க நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பவுலிங்கை விட. இப்போ ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல இருக்காரு. பவுலிங் பேட்டிங் பண்ணுவாரு. சப்போஸ் பவுலிங் ஏன் இந்த மேட்ச்ல பண்ண வாய்ப்பு இருக்குன்னா மேக்சிமம் இந்த அபுட்லாம் டெஸ்ட் மேட்சுக்கு போற மாதிரியான ஸ்குவாட்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தா பவுல் பண்ணுவாரு. ஸோ நீங்க பவுலிங்கையும் கன்சிடர் ஒரு ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணி எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இவரை லீவ் பண்றீங்கன்னா வேற எந்த பிளேயர் வருவாங்கன்னா அடுத்த கேட்டகரி போறப்போ நான் சொல்றேன். ஸோ இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. சப்போஸ் ஹென்ட்ரிக்ஸை நீங்க லீவ் பண்றீங்கன்னா நீங்க டக்கெட் எடுக்கிற மாதிரி வரும். டக்கெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டினா நீங்க கன்ஃபார்மா எடுத்துடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டினா கூட நீங்க லீவ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியில எட்வர்ட்ஸும் பிளே பண்றது பிளேயிங் 11ல இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் தான். இப்போ இந்த கேட்டகரியிலே யார் ஹை பெர்சன்ட்ல இருக்காருன்னா இந்த ஜாக் எட்வர்ட்ஸ் தான். இப்போ ஒருவேளை இந்த ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறாரு, கம்ப்ளீட்டா ட்ரீம் டீமே வரலன்னா இந்த அகில் ஹுசைன், டக்கெட், சில்க் இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தங்க கண்டிப்பா நல்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல வந்துடும். இவர் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா இல்ல ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் வந்துடுறாருன்னா இதுல இருந்து ஒரு இன்னும் 2 பிளேயர் ட்ரீம் டீமுக்கு வருவாங்க. அதுல சொல்லியாச்சு அகில் ஹுசைனை போத் இன்னிங்ஸுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்தவரை அவருக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. அப்படி அகில் ஹுசைன் வரல அப்படின்னா நீங்க வந்து யார் வருவாங்க அப்படின்னா நம்ம பார்த்த மில்லின் அவர் வருவார். அப்படி மில்லின் டீம்ல இல்லைன்னா அகில் ஹுசைன் மஸ்ட் ட்ரீம் டீம் பிளேயரா உள்ள வந்துருவாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜேசிக்கு டக்கெட்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. இன்னிங்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஜேசிக் செகண்ட் இன்னிங்ஸ் இப்படி போச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுலயும் ஒருத்தங்களை தான் நீங்க எடுக்கணும், ஒருத்தங்களை லீவ் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ இதுல இருந்து மேக்சிமம் இப்ப 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 5 பேர்ல இருந்து 2 to 3 பேர் வருவாங்க. அதுல கண்டிப்பா 50க்கு பிலோ இருக்கிற 2 பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கிடைக்குது, இவங்களுக்கு 4 ஓவர் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி
பிளேயர் இந்த இடத்துல இருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இதுல இருந்து லோ பிக் பிளேயர்ஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் மஸ்ட் பிக் பிளேயரா டக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் எடுத்துடலாம். அகில் ஹுசைன் 2 இன்னிங்ஸுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ மில்லின் அகில் ஹுசைன் விளையாடுறாங்கன்னா அதில் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அகில் ஹுசைன் எடுத்தால் நீங்கள் மில்லினை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் டக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் ஜே6ஐயே பெட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எட்வர்ட்ஸையும் எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் எட்வர்ட்ஸை லீவ் பண்ணீங்கன்னா இந்த 3 பேரையுமே நீங்கள் எடுக்கலாம். வெப்ஸ்டர் இந்த மேட்ச் பிளே பண்றாரான்னு பாருங்க. அப்படி பண்ணாருன்னா மேக்ஸ்வெலுக்கு பதிலாவோ ஸ்டாயினிஸ்க்கு பதிலாவோ எடுத்துக்கோங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹார்பருக்கு இப்ப வர ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. இந்த கேட்டகரி பொறுத்தவரை இந்த மேட்ச் ஹைடன் கேர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அபூட் இருக்க மாட்டாரு. ஸோ ஹைடன் கேர் இல்லைன்னா ஜேபர்ட் உள்ள கண்டிப்பா வருவாங்க. ஹைடன் கேர் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் இந்த பிச்சில் அருமையா வச்சிருக்காரு. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் லோ பிக்கா வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹார்பர் இந்த வென்யூல பாத்தீங்கன்னா ரொம்ப போரா தான் விளையாண்டுருக்காரு. ஆனா ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. ஒரு கம்மியான பாயிண்ட்லயாவது ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் அதுவும் ஃபெயிலியர் ஆகுறாரு, ஜோஸ் புலிங் தான் வராருன்னா, இந்த இடத்துல இவர் ஃபெயிலியர் ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தங்க நல்ல பாயிண்ட் வந்து கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஸோ அந்த லோ பிக் பிளேயரை நீங்க லீவ் பண்ணாதீங்க. அதுல இப்போ 4 பேர் இந்த பிளேயின்ல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து 2 பேர் வந்தே தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஹைடன் கீரை மிஸ் பண்ணாதீங்க. இந்த கார்ட் ரைட்டை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி கார்ட் ரைட்டையும் எடுக்கல அப்படின்னா தான் நீங்க ஹார்பர் பக்கம் போகணும். ஸோ இந்த ஹைடன் கேர் ஜே டேவிஸ்ல இருந்து ஒருத்தங்களை நீங்க எடுத்தாலே போதும். இன்னொரு டீம் கிரியேட் பண்ணும்போது நீங்க அப்படியே அந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணுங்க. இப்போ இந்த இதுல ஹைடன் கீரை விட்டுட்டீங்கன்னா ஜே டேவிஸையும் ஹார்பரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த பிளேயர் ரொட்டேஷன் வைஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லையே ட்ரீம் டீம் பிக்கா கன்ஃபார்மா இருக்கிற பிளேயரை ரொட்டேஷன் பண்ணாதீங்க. இதுல மேக்ஸிமம் இதுல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லோ கேட்டகரியில இருக்கிற லோ பிக் பிளேயர். இதுல இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பிளேயிங் லெவல்ல இப்படி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இதுல உசாமா அமர் உள்ள வராரு. இந்த பிச்சுக்கு ஆப்டான பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. கண்டிப்பா லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு. இவர் நல்ல போடுற பட்சத்துல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஈஸியா வின் ஆகவும் செஞ்சிடும். எதிர்த்து விளையாடுறவங்களுக்கு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்கா தான் விளையாடுவாங்க. ஸோ ஈஸியா விசி ஆப்ஷன் உள்ள ஒரு டிஃபரன்ஷியல் லோபிக்கு மிஸ் பண்ண வேண்டாம், அவரை எடுக்கலாம். அப்படி அவர் ஒருவேளை அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாருன்னா இவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீர்வாங்க. அதே மாதிரி இந்த எல்ஷா, ஃப்ரேசர், இந்த டி வரன்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க வருவாங்க. நீங்க ஃப்ரேசரை ட்ரை பண்றீங்கன்னா ஃப்ரேசர், உசாமா அமர் இந்த 2 பேரையும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உசாமா அமர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்ஷா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. இந்த உசாமா அமரை விடாதீங்க. மேக்சிமம் டீம்ல அவர் வந்தாருன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி ஒரு இதுலயாவது ரிஸ்கா வீசி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரி வந்து இதுல பாத்தீங்கன்னா அபூட்டோ பொறுத்தவரை டெஸ்ட் மேட்ச்ல இருக்கிறதா வந்து ஒரு இது தகவல் போயிட்டு இருக்குது. அவர் மேக்சிமம் உள்ள போயிட்டாரு அப்படின்னா விட்டுருங்க. அவர் உள்ள போறாருன்னா அந்த சிடில் கண்டிப்பா ட்ரீம் டீம் உறுதியா இந்த இடத்துல வந்துருவாரு. அந்த ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஒண்ணு, இப்போ இந்த கேட்டகரியில இருக்கிற பிளேயர் மேக்சிமம் நிறைய பேர் உள்ள வர்றதுக்கு இந்த மேட்சுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அப்படி மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் ஆகுதுன்னா இந்த டாம் கரன், சிடில் 2 பேருமே நீங்க எடுக்கிற மாதிரி வரும். எடுக்கணும் டீம்ல கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. ஏன்னா டாம் கரன் நல்லா வேரியேஷன் பண்ணி போடுவாரு. சிடிலுக்கும் ட்ரீம் டீம் ஆப்ஷன் இந்த மேட்ச்ல இருக்கு. இப்போ அபூட் இல்லைன்னா இந்த 2 பேர் இந்த இடத்துல நீங்க எடுக்கிற மாதிரி வரும். அதே இது சிட்னி சிக்ஸர்ஸ் பக்கம் டாமினேட் ஆகுதுன்னா இந்த 2 பேர்ல இருந்து நீங்க ஒருத்தங்களை தான் எடுக்கிற மாதிரி வரும். அதுல யார் எடுக்கலாம்னா பெட்டர் நீங்க டாம் கரனே எடுத்துங்க. பேட்டிங் பவுலிங் வச்சிருப்பாரு. அடுத்து சிட்னி சிக்ஸர்ஸ் பக்கம் நீங்க ஒன் சைடா எடுக்கிறீங்க. அவங்க தான் 8 விக்கெட்ல எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 2 பேருமே இந்த மேட்சை பொறுத்தவரை நல்ல ரெக்கார்டு வென்யூல இருக்கு. 2 பேருமே ட்ரீம் டீம் வந்துறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். ஒண்ணு, இது ஒரு கண்டிஷன். நீங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பக்கம் எடுத்தா மட்டும்தான் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை எடுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா வின்ஸ் பொறுத்தவரை இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா ட்ரை பண்ணுங்க. 2வது ஜோஸ் புலிப்பை ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் 2 பேருமே இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. வேற விக்கெட் கீப்பரோட இது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இந்த 2 பேரும் கண்டிப்பா இந்த மேட்ச் நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா வர
வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பாக 4 பேரும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ஆகும். அப்படி 4 பேர் வரல அப்படின்னா கண்டிப்பாக 3 பேர் இந்த இடத்துல இருந்து வந்தே தீருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயரை ரொட்டேஷன் வைஸில் ட்ரை பண்ணி பாருங்க. இதனால 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இவரும் பிலிப்ஸும் ஹெட் டு ஹெட் வென்யூ செமையா வச்சிருக்காரு, இவரும் வச்சிருக்காரு. வென்யூ ப்ராக்ரஸ் படி ஒரு விக்கெட் போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போனா இந்த 2 பேர்ல இருந்து ரிஸ்க் எடுத்து ஒருத்தங்களை நீங்க லீவ் பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா நீங்க மேக்சிமம் 2 பேரையும் வைக்கிற மாதிரி தான் வரும். அதே இது பாத்தீங்கன்னா 2 பேருமே, இவர் பிலிப்ஸ் வந்து வென்யூல வந்து ஒரு 950 அடிச்சிருக்காரு, இவரு 450 அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பிளேயர்ஸ் உடைய த்ரெட்டு ஜே பிலிப்புக்கு பெருசா இல்லை. ஸோ வின்ஸுக்கு இருந்தாலும் அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேரையுமே நீங்க மிஸ் பண்ணாம போகலாம். டாம் கரனை மட்டும் எடுக்கலாம். இப்படி எடுத்தா நீங்க இன்னும் இதுல இருந்து பிளேயரை எடுக்கிறீங்க, அடுத்த இதுல பிளேயரை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிட்டில் ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் டாம் கரன் சிட்டில இருந்து ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வருவாங்க, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. சேஃப் கேப்டன் யாருன்னு நீங்க எல்லாரும் போவீங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், ஹென்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்மால் லீக்குக்கு போடுறதுக்கான கேப்டன் வைஸ். ஆனால் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், கார்ஷியஸில் யாராவது ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு ஆயிரும். ஸோ அதுக்கு தக்கனமா டீமை எடுத்துக்கோங்க. ஜிஎலுக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரைன் பண்ணலாம் சிவிசிக்கு பார்த்தீங்கன்னா டக்கெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மேட்சுக்கு பண்ண ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அபுட் வந்து இந்த மேட்ச்சில் இல்லை. ஸோ அடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டிஃபரன்ஷியல் பிக்கு அகில் ஹுசைன். இவங்க 2 பேருக்குமான இது இருக்கும், ஹெட் டு ஹெட் இதில் யார் இது பண்ணுறாங்களோ இந்த 2 பேர்ல இருந்து இந்த டிஃபரன்ஷியல் பிக்கு 2 பேரில் ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கண்டிப்பான வாய்ப்பு இருக்கு. யாரு டிஃபரன்ஷியல் பிக்ல நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஹைடன் கீர் தான். வென்யூ பிளஸ் ஹெட் டு ஹெட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும், லோல இருக்காரு, மிஸ் பண்ணாதீங்க. ஹார்பர் இதுல ஃபெயிலியர் ஆகுறாருன்னா கண்டிப்பா அந்த 3 பேர்ல ஒருத்தங்க பெருசா பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்க சிவிசி ட்ரை பண்ணுங்க, வரதுக்கு அதிகமான வாய்ப்பா இருக்கும். இது நீங்க காட் ரைட்டுக்கு போறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேட்டகரியில டிஃபரன்ஷியல் பிக்ல 2 பேருக்குமான வாய்ப்பு சேம் இருக்கு. 2 பேருமே சேம் இதுதான் வச்சிருக்கிறாங்க, சேம் இதுதான். ஸோ 2 பேருமே ஒருத்தங்கள்ல இந்த 2 பேர்ல ஒருத்தங்க சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இதை ட்ரை பண்ணுங்க. உசாமா மிர் வந்து ஏற்கனவே 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு இந்த வென்யூல ஒரு மேட்ச் பிளே பண்ணி. இவரு கண்டிப்பா சிவிசி ஆப்ஷன்ல வரக்கூடிய பிளேயர் தான். அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேட்ச்ல கூட மேபி வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உசாமா மிரை இந்த இதுல ட்ரை பண்ணி பாருங்க ஆப்ஷனுக்கு. அதே மாதிரி கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் 150 to 150 60 வரதான் ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு மேபி இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பவுலிங் டு மேக்ஸிமம் 50% கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 to 5 பேர் இல்லைன்னா மேக்ஸிமம் 4 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு லோ பிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி கூட பாருங்க. ஆல்ரவுண்டரில் ஒரே டீமில் 2 லோ பிக்கு 50க்கு பிலோ எடுக்காதீங்க, வரமாட்டாங்க. ஒரே ஒரு இது மட்டும் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அதில் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அந்த டீமை மேக் பண்ணும்போது ஏதாவது ஒரு விதத்தில் பயனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நான் வந்து அந்த இடத்துல சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். அந்த பிளேயர் வர்றப்ப பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும், இல்லை அந்த செக்மெண்ட் முடியும் போது நான் சொல்லுவேன். ஸோ அதனால அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா மேக்ஸிமம் 9 பிக்கு சேஃப் பிக் எடுத்துங்க, 2 லோ பிக் எடுங்க. அதே மாதிரி சேஃப் சிவிஸ்லேயே கண்டிப்பாக கொடுத்து ப்ளே பண்ணுங்க. வின் பண்ணுறதுக்கு நிறைய அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.